டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இப்ப பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த கிட்னி ஃபெயிலியரோடைய கேஸ் நிறைய வந்துட்டே இருக்காங்க. இதுக்கு நிறைய காரணங்கள். அதுல முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிபி அதிகமாகிறது தான். நமக்கு அன்கண்ட்ரோல்டு பிளட் பிரஷர் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் டயாலிசிஸ் தான் முடிவு அப்படின்ற மாதிரி போயிடும். பொதுவாவே இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது ஒரு ஹிடன் டிசீஸ்ங்க. நமக்கு கொஞ்சம் கூட அதோடைய சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. காலையில கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன வயசுல இருந்தே கிட்னி வந்து ஸ்மால் சைஸ் கிட்னி. ஆனா அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை. இந்த 24 வயசுலதான் திடீர்னு அவங்களுக்கு அதிகமான வாமிட்டிங், எப்ப சாப்பிட்டாலும் ஒத்துக்கல, அந்த ஒமட்டல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ உள்ள ஆகாரம் போலயே ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்றதுக்காக போய் செக் பண்ணும் போதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமா இருந்துச்சு. ஸோ இம்மீடியட்டா டயாலிசிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க தள்ளப்பட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த டிசீஸோடைய பிரச்சனை வெளியே தெரியவே தெரியாது. அதோடைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. இத நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனையும் சேர்த்து நம்ம பார்க்கும் போதுதான் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுகர் பிபியோடைய காம்ப்ளிகேஷன்ல அவங்களுக்கு கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி இது கோமாபிலிட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே அவங்களுடைய சுகர் பிபியை கண்ட்ரோல் பண்றது மூலயமா கிட்னியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 6 புள்ளிக்கு மேல கிரியாட்டினின் லெவல் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா டயாலிசிஸ் தான் போய் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி உணவு விஷயத்துல நம்ம ஃபாலோ பண்ண விஷயங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் இப்படி மாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போகாம இதை கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இயற்கை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமா அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு தாங்க. இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கவே கூடாது. ஏன்னா பொட்டாசியம் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைரக்டா நமக்கு கிரியாட்டினின் லெவல் அதிகமாக்கும். பொட்டாசியம் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. பொட்டாசியம் நல்லா இருந்துச்சுன்னா தான் பிபி கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா பிபியை கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க பொட்டாசியம் ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா அது இன்டைரக்டா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஆனா இது மட்டும் காரணம் இல்லைங்க. ஈவன் ஹீமோகுளோபின் லெவல் கம்மி ஆச்சுனாலும் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும். பாராதார்மோனுடைய லெவல் அதிகமாச்சுனாலும் நமக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸா இருந்தாலும் கிட்னி அஃபெக்ட் ஆகும். தேவையற்ற வலி நிவாரணிகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கிட்னி அஃபெக்ட் ஆகும். இன்னும் நிறைய பேஷண்ட் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் மேடம், நான் கூலி வேலை செய்யறேன், அந்த வலியை போக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த மாத்திரையை போட்டாதான் தூக்கமே வரும் அப்படின்னு சொல்றவங்க நிறைய. சோ அதிகமா ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது, அதிகமா வலி நிவாரணி எடுக்கிறது, மருத்துவர் ஆலோசனை இல்லாம இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் போது அது கண்டிப்பா அவங்களுடைய கிட்னிய பாதிப்பு ஏற்படுத்தும். சோ இதுக்கு நம்ம பொட்டாசியமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறைய நீர் காய்கறிகள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதை கூட பச்சையா சாப்பிடக்கூடாது. அந்த காயை வேக வச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணியை நீக்கிட்டு தான் அந்த காயை நம்ம எடுத்துக்கணும். இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து முக்கியமா என்ன சாப்பிடணும்ன்றத விட என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட் தான் ஜாஸ்தியே. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க நட்ஸ் எடுத்துக்க கூடாது, கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது, பால் தயிர் மோர் அவாய்ட் பண்றது நல்லது. அதே நேரத்துல அவங்களுடைய ஹீமோகுளோபினை மெயின்டைன் பண்ற மாதிரி நம்ம பழங்கள்ல பப்பாளி, ஆப்பிள், கொய்யா, இது அத்திப்பழம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாமே தவிர பொட்டாசியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். அதிகமா உப்பு இருக்கக்கூடிய உணவு சேர்க்கவே கூடாது. குறிப்பா ஊறுகாய், அப்பளம், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட், ப்ரிசர்வ்டு ஃபுட் இது வந்து இன்னும் அவங்களுடைய அந்த லெவலை அதிகமாக்க தான் செய்யும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது என்ன நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, அப்போ நான் எல்லாமே சாப்பிடலாமே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இந்த மாதிரி தவறான உணவுகளை சாப்பிடும் போது அந்த 1 நாள் 2 நாள்லயே கூட அவங்களுக்கு அந்த வேல்யூ ரொம்ப டிஃபரன்ஸை கொடுத்துருது. ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உணவு விஷயத்திலையும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும்
எந்த அளவுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம், கண்ட்ரோல்ல வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இத நம்ம சேஃபர் சைடுல நம்ம கம்மியா நம்ம மெயின்டைன் பண்ணலாமே தவிர, நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து விளைவுகள் ரொம்ப மோசமாவே இருக்கும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கரட்டை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மூக்கரட்டைய வந்து இந்த கீரைய நம்ம சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம். நல்ல இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் போட்டு அதுல நம்ம சூப்பா குடிக்கலாம். இல்ல அந்த கீரைய நல்ல கொஞ்சமா சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி நம்ம கூட்டு மாதிரியும் சாப்பிடலாம். சோ மூக்கரட்டை கீரை மட்டும் நம்ம ரெகுலரா சேர்த்துக்கிறது மூலயமா இது நல்ல நமக்கு டயூரிட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்துது. அது மூலயமா நமக்கு எங்கேயுமே நீர் தங்காம நமக்கு யூரின் மூலயமா அது வெளியேறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்கன்னாக்கா கிட்னி பேக் அப்படின்றத கொடுப்போம். இது மூலயமா நமக்கு இந்த கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு அதோடைய ஃபில்ட்ரேஷனை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த சிகிச்சை வந்து ஹெல்ப் பண்ணுது. அக்குபங்சர் சிகிச்சை, மசாஜ் சிகிச்சை, மெரிடியன் மசாஜ் அப்படின்றத கொடுப்போம். இது கூட அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி எல்லாம் கொடுக்கறது மூலயமா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாத்துறது மூலயமா யூரியா கிரியாட்டின் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இது ஸ்டேஜஸ் தாண்டி போகும்போது அந்த கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷனை சப்போர்ட் பண்ணலாமே தவிர வி கேன் நாட் ரிவர்ஸ் த கண்டிஷன். இத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பழைய மாதிரி கிட்னி அப்படியே நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம வரோம். ஆனா அப்படி இல்லை. நம்ம வந்து இந்த கண்டிஷனை கண்ட்ரோல் எப்படி சுகர் பிபிய கண்ட்ரோல் பண்றோமோ அந்த மாதிரி இதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாமே தவிர நம்மளுடைய உணவு விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் மூலயமா நம்ம இந்த கண்ட்ரோல் இல்லாம நம்ம இத சரிப்படுத்த முடியவே முடியாது. இத கண்ட்ரோல்லயே வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றத நம்ம ஃபாலோ பண்றது மூலயமா இத நம்ம கிரிட்டிக்கலா கொண்டு போகாம நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். இது மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் கண்டிப்பா இதை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்பவே அவசியம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.